போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் நடைபெற்றது. இதில் பஞ்சாப் மற்றும் சண்டிகர் ஆளுநர் குலாம் சந்த் கட்டாரியா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், போதைப்பொருள் இல்லா மாநிலமாக சண்டிகரை மாற்ற நீண்ட காலமாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இந்த நடைபயணத்தில் ஒலிம்பிக் வீராங்கனைகளும் கலந்து கொண்டனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 சேர் கார் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது. மொத்தம் 20 பெட்டிகளுடன் கூடிய ரயிலாக வரும் மே 8ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை 2 மார்க்கங்களிலும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பாதுகாப்பு துறையின் நிலைக்குழு உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தேர்வு செய்யப்பட்டதற்கு சென்னை ஆவடியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி வலுவாக உள்ளது எனவும் 2026ஆம் தேர்தலிலும் இந்த கூட்டணி மக்களின் பேராதரவோடு வெற்றி பெறும்